Hi students, welcome to BB Maths, 10th Standard Maths, 3rd chapter, Algebra, exercise 3.3, 4th sum. Given the LCM and GCD of the two polynomials, P of x and Q of x, find the unknown polynomial in the following table. இப்போ நம்ம முன்னாடி சம்மில் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஜிசிடி கொடுத்து எல்சிஎம் கேட்டிருந்தாங்க, எல்சிஎம் கொடுத்து ஜிசிடி கேட்டிருந்தாங்க. இதில் அதுக்கு பதிலாக எல்சிஎம்மும் ஜிசிடியும் கொடுத்துட்டு இந்த பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ இதில் ஒரு சப்டிவிஷனை பார்க்கலாம். எல்சிஎம் வந்து ஏ கியூப் மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70 கொடுத்துருக்காங்க. ஜிசிடி வந்து a மைனஸ் 7 கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் எக்ஸ் வந்து a ஸ்கொயர் மைனஸ் 12a ப்ளஸ் 35 கொடுத்துருக்காங்க. இப்போ கியூ ஆஃப் எக்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அதில் ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்திருந்தோம். இதில் வந்து அவங்க வந்து பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. இப்போ நம்மளுக்கு இதில் வந்து கியூ ஆஃப் எக்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம இதை இங்கே வச்சுட்டு இந்த கியூ ஆஃப் எக்ஸ் இங்கே வச்சுட்டு இது இந்த சைடு வந்ததுன்னா கீழே டிவிஷன் வந்துடும். எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி பை பி ஆஃப் எக்ஸ். இப்போது எல்சிஎம் வந்து ஏ கியூப் மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70 கொடுத்துக்குறாங்க இன்ட்டு ஜிசிடி வந்து a மைனஸ் 7 கொடுத்துருக்காங்க டிவைடட் பை பி ஆஃப் எக்ஸ் வந்து a ஸ்கொயர் மைனஸ் 12a ப்ளஸ் 35 கொடுத்துருக்குறாங்க. இப்போ a கியூப் மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70 இன்ட்டு இந்த a மைனஸ் 7 டிவைடட் பை இதில் இந்த பாலினாமியலுக்கு நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இது ஃபேக்டரைஸ் பண்ணி கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 35 இது வந்து மல்டிப்ளை பண்ணால் 35 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 12 வரணும். அப்போ ரெண்டும் மைனஸில் இருந்ததுனால தான் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 35 வரும், ஆட் பண்ணோம்னா மைனஸ் 12 வரும். அப்போ 7 5s are 35. இப்போ மைனஸ் 7 இன்ட்டு மைனஸ் 5 வந்து ப்ளஸ் 35. ரெண்டையும் ஆட் பண்ணால் 7 ப்ளஸ் 5 வந்து 12, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். அப்போது a மைனஸ் 7 இன்ட்டு a மைனஸ் 5. இங்கே a கியூப் மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70 இன்ட்டு a மைனஸ் 7 அப்படியே தான் இருக்குது. டிவைடட் பை இதுக்கு மட்டும் நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். அது a மைனஸ் 7 இன்ட்டு இங்கே மைனஸ் 7 இருக்கிறனால a மைனஸ் 7 இங்கே பை 1ங்கிறனால இங்கே பை 1ங்கிறனால இது வந்து a மைனஸ் 7, இது a மைனஸ் 5. இப்போ இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம். a கியூப் மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70 இங்கே வந்து a மைனஸ் 7 a மைனஸ் 7 கேன்சல் ஆயிடுது. மீது a மைனஸ் 5 மட்டும் இருக்கும், a மைனஸ் 5. அப்போ a கியூப் மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70 டிவைடட் பை இந்த a மைனஸ் 5. இப்போ இது வந்து இங்கே a கியூப் இருக்குது, a கியூப் டிவைடட் பை a கியூப் ஏவால் டிவைட் பண்ணால் இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ a ஸ்கொயர் 3ல் 1 போச்சுன்னா 2. அப்போ a ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ a ஸ்கொயர் இன்ட்டு a வந்து a கியூப், இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ், a ஸ்கொயர் இன்ட்டு 5 வந்து 5a ஸ்கொயர். இதையே மைனஸ் பண்ணோம்னா சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் எல்லாம் மைனஸ், மைனஸ் எல்லாம் ப்ளஸ். இப்போ இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். இப்போ a கியூப் கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ் 5a ஸ்கொயர், இங்கே மைனஸ் 10a ஸ்கொயர். அப்போ 10ல் 5 போச்சுன்னா 5, பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 5a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் அடுத்தது இந்த 5a ஸ்கொயர், இங்கே மைனஸ் 5a ஸ்கொயர் இருந்துச்சு. அடுத்தது இந்த 11aவை கீழே இருக்கிறோம். இப்போ மைனஸ் 5a ஸ்கொயர் ப்ளஸ் 11a. இப்போ இங்கே a ஸ்கொயர் இருக்குது, இங்கே a இருக்குது. இப்போ அதே மாதிரி இங்கே a ஸ்கொயர் டேர்ம் வந்துச்சு, அடுத்தது ஒரு a டேர்ம் வரணும். அப்போ இங்கே a ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயரை ஏவால் டிவைட் பண்ணோம்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 2, 2ல் 1 போச்சுன்னா 1. அப்போ ஒரு a மட்டும் இருக்கும். இங்கே 5 இருக்கிறனால 5a மைனஸ் 5a ஸ்கொயர் டிவைடட் பை இந்த a. அப்போ ஒரு a கேன்சல் ஆயிரும், ஒரு a மட்டும் இருக்கும். அப்போ மைனஸ் 5a. இப்போ மைனஸ் 5a, மைனஸ் 5a இன்ட்டு a வந்து மைனஸ் 5a ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 5s are 25, இங்கே a இருக்கிறனால a, 5a into 5 வந்து 25a.
இங்கே சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இங்கே 5a², இங்கே ப்ளஸ் 5a² கேன்சல் ஆயிரும். இங்கே 11a, இங்கே 25a. இப்போ 25ல் 11 போச்சுன்னா 14. இங்கே மைனஸ் பெரிய நம்பருக்கு முன்னாடி, அதனால் மைனஸ் 14a ப்ளஸ் இந்த 70a கீழே அரிக்கிறோம். இப்போ 14a இருக்குது, இங்கே a இருக்குது. இப்போ மைனஸ் 14a டிவைடட் பை a. இந்த ஏவால் தான் டிவைட் பண்ணுறோம் இதையே. அப்போ மைனஸ் 14a டிவைடட் பை a. இங்கே இது கேன்சல் பண்ணால் மைனஸ் 14 மட்டும் இருக்கும். அப்போ கொஷனில் மைனஸ் 14 எழுதிக்கிறோம். மைனஸ் 14 இன்ட்டு a மைனஸ் 14a மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே 14 இன்ட்டு 5 வந்து 70. அப்போ ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. இப்போ 0. தேர்ஃபோர் q of x ஈக்குவல் டு இந்த கொஷன்ட் a² மைனஸ் 5a மைனஸ் 14 தான் q of x. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.